குருக்ஷேத்திர போருக்கு தயாராகும் பொருட்டு பஞ்சபாண்டவர்கள் காமியகவனத்தில் வனவாசமிருந்தனர். ஒருநாள் தர்மன் யுதிஷ்டிரன் தன் தம்பியான அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நமக்கு வலிமைமிக்க தெய்வீக ஆயுதங்கள் வேண்டும். சிவபெருமானை நோக்கி தவமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்று வா என்றார். மூத்த அண்ணனின் சொல்லை ஏற்ற அர்ஜுனன் இமயமலைச் சிகரங்களை நோக்கி பயணமானான். நீண்ட கடினமான பாதையில், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பாதையில் அவன் சென்றான். அவன் மனதில் ஒரே எண்ணம், எப்படியாவது சிவபெருமானின் அருளை பெற வேண்டும். அர்ஜுனன் இந்திரகீல மலைக்கு சென்றான். அங்கே அவன் கடுமையான தவத்தை தொடங்கினான். முதலில் பழங்களும் இலைகளும் மட்டுமே உண்டான். பிறகு நீரை கூட துறந்தான். ஒரு கால் தரையில் ஊன்றி கைகளை தலைக்கு மேல் தூக்கி அவன் ஈசனை எண்ணி தவம் புரிந்தான். அவனது தவம் தீப்பிழம்பு போல பிரகாசித்தது. அர்ஜுனனின் தவத்தின் உக்கிரத்தால் தேவர்கள் அஞ்சினர். அவனது வலிமையைக் கண்டு அஞ்சிய இந்திரன் அர்ஜுனனின் தவத்தை கலைக்க பல முயற்சிகள் செய்தும் பலனில்லை. அர்ஜுனனின் வைராக்கியம் எல்லாவற்றையும் விட பெரியதாக இருந்தது. அர்ஜுனனின் தவத்தைக் கண்டு அகமகிழ்ந்த சிவபெருமான் அவனை சோதிக்க முடிவெடுத்தார். வேடனாக கிராதன் வடிவம் பூண்டார். அதே சமயம் மூகாசுரன் என்ற ஒரு கொடிய அசுரன் ஒரு பெரிய காட்டுப்பன்றியாக உருமாறி அர்ஜுனனை தாக்க வந்தான். வேடனான சிவன் தன் வில்லில் ஒரு அம்பை பூட்டினார். பன்றியின் உருமல் தவத்தின் அமைதியை குலைத்தது. அசுரனின் வருகையைக் கண்டு தவம் கலைந்த அர்ஜுனன் வேடன் தன்னை அடைவதற்குள் அந்த அசுரனை கொல்ல தீர்மானித்தான். தனது காண்டீபத்தை எடுத்து அவன் ஒரு கூர்மையான அம்பை அந்த பன்றியின் மீது குறிவைத்தான். விசித்திரமாக அர்ஜுனனும் வேடனும் ஒரே கணத்தில் ஒரே நேரத்தில் பன்றியின் மீது அம்புகளை எய்தனர். இருவரின் அம்புகளும் பன்றியின் உடலில் பாய்ந்தன. பன்றி உடனே கீழே விழுந்து மரித்தது. யார் முதலில் கொன்றது என்று வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே கடுமையான வாதம் மூண்டது. வாதம் சண்டையாக மாறியது. வேடனின் தோள்கள் மிகவும் வலிமையாக இருந்தன. அர்ஜுனனின் வலிமைமிக்க அம்புகள் அனைத்தையும் அந்த வேடன் இலகுவாக தடுத்தான். காண்டீபத்தையும் அவனிடமிருந்து பறித்த அந்த வேடன் அர்ஜுனனின் தன்னம்பிக்கையை சோதித்தான். வேடனின் அசாத்திய வலிமையைக் கண்ட அர்ஜுனன் இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை உணர்ந்தான். அவன் ஒரு களிமண் சிவலிங்கத்தை உருவாக்கினான். அதற்கு மலர்கள் சாற்றி வழிபட்டான். ஆச்சரியம்! அவன் லிங்கத்திற்கு சாற்றிய மலர்கள் அனைத்தும் வேடனின் தலைமீது வந்து விழுந்தன. வேடன் புன்னகைத்தான். உடனே சிவன் தனது உன்னதமான விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். அர்ஜுனா, உன் பக்தியும் வீரமும் என்னை மகிழ்வித்தன என்று கூறி உலகையே அழிக்கவல்ல பாசுபதாஸ்திரத்தை அவனுக்கு அருளினார். அர்ஜுனன் கைகள் கூப்பி சிவபெருமானை வணங்கினான்.